ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். இந்த பரமேறும் திருநாளிலே நீர் எங்களுக்கு சொல்லக்கூடிய உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட். ஒரு சின்ன குயிஸ் நினைக்கலாமே என்று நினைக்கிறேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு எத்தனை நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தை குறித்து தம்மை குறித்து வெளிப்படுத்தினார்? எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். எத்தனை நாட்கள் கழித்து பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் எழுப்பினார்? 10 நாள். 50 அங்கே மொத்தமாக கூட்டி சொல்கிறாங்க, அவரை தனித்து கழித்து சொல்கிறாருமா. உண்மையில் அந்த 40 நாள் என்பது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தை குறித்து தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமானார்? ஏறக்குறைய கடைசியாக இல்லை, எத்தனை முறை, எத்தனை பேருக்கு, நான் எத்தனை முறை இல்லை, எத்தனை பேருக்கு ஆண்டவர் 500 பேருக்கு 500 பேருக்கு தரிசனமானார். கடைசியாக அகால பிறவியாகிய எனக்கும் தரிசனமானார் என்கிற அந்த விவரத்தை சொன்னவர் பவுல் அப்போஸ்தலர். சரியா? ரைட். பரவாயில்லையே, நம்ம சபையார் நல்ல பைபிளில் நல்ல உற்சாகமாக இருக்கீங்க. வெரி குட். இந்த நாள் பரிசுத்த நம்முடைய ஆண்டவருடைய பரமேறும் திருநாள், பரம அசென்ஷன் சண்டே என்று சொல்லுவோம். ஆனால் அசென்ஷன் டே இன்றைக்கு கிடையாது, 3 நாட்களுக்கு முன்பு அசென்ஷன் டே. இன்றைக்கு அசென்ஷன் சண்டே என்று கொண்டு வருவதற்கு காரணம், அடுத்த வாரம் நமக்கு பெந்தேகோஸ்தே திருநாள். அந்த 10 நாள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த வாரம் பெந்தேகோஸ்தே திருநாள். ஆகையால் அடுத்த வாரம் வரும்போது பெந்தேகோஸ்தே திருநாள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான தியானத்தை நாம் செய்ய போகிறோம். இந்த நாளிலே தலைப்பு என்னவென்றால், எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய பலப்படுத்தப்படுவர். பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆசையும் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் நாம் ஆண்டவர் விரும்புவோம், பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அதில் தவறு கிடையாது, எல்லாருக்கும் அந்த ஆசை வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நாளின் தியானத்துக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆவியானவர் யார் ஆண்டவரிடம் கேட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் இலவசமாக பலப்படுத்துகிறார். அதில் எந்த ஒரு மாதிரி குவாலிஃபிகேஷன் கிடையாது. தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு நன்மை செய்கிற பிதாவானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர் சீடர்களிடம் எதிர்பார்த்த ஒன்றைத்தான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால், காத்திருப்பது. வெயிட். காத்திருப்பது. இந்த காத்திருப்பது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த 40ஆவது நாள் அந்த பரமேறு போவதற்கு முன்பாக அவர் சொல்லவில்லை, அடுத்த 10 நாளிலே நான் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. கொஞ்ச காலத்தில், கொஞ்ச நாளைக்குள்ளே அப்படிதான் சொன்னார். ஆகையால் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய தியானத்தினுடைய மையப்பொருள். காத்திருப்பது என்பது கடினமானது இல்லையா? காத்திருப்பது என்பது கடினமானது. கார் பார்க்குக்கு போறோம், ஃபுல்லா இருக்குது, யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றோம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். நீண்ட கியூல நிற்கிறோம், சடனா அந்த கியூ மூவே பண்ண மாட்டேங்குது. காத்திருப்பதில் நம்ம கஷ்டப்படுகிறோம். போதகர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றாரு, எப்போ முடிப்பாரு அப்படின்னு சொல்லி
காத்திருப்போம். இப்படி காத்திருக்கிறவங்களும் உண்டு. We wait for different time in different situations, but we normally get frustration. ஆண்டவர் நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்னார். எல்லாரும் என்ன எதிர்பார்த்தார்கள்? முதல் நூற்றாண்டிலே ஆண்டவர் சீக்கிரம் வந்து விடுவார் என்று சொல்லி. ஆண்டவர் வரவில்லை. அதனாலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், சில கிறிஸ்தவர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வேலையும் செய்யாம வீட்டில் சும்மா தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஆண்டவர் வந்துடுவான்னு சொல்லி. அப்போ பவுலப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? நீ வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதற்காக ஆண்டவர் வரவில்லை என்று சொல்லவில்லை. அவர் காலம் தாழ்த்துகிறார் என்பதற்காக அவர் வரவில்லை என்று சொல்லி, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீண்டிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? What do we do when God asks us to wait on the Lord, especially the empowering of the Holy Spirit? நமக்கு இந்த வேத பகுதி மிகவும் பழக்கப்பட்ட வேத பகுதி. நான் டீட்டெயிலாக உள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் அந்த வேத பகுதியிலே 3 பிரிவுகளாக நான் பார்க்கிறேன். I would like to 3 parts in this particular passage from Acts chapter 1 verses 4 to 8. இந்த வசனங்களை 3 வகையாக நான் பிரிக்கிறேன். The first point I would like to bring it to you. Be patiently wait for the promise of the Father. Be patiently wait for the promise. 4வது 5வது வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சீஷர்கள் எல்லாருமே எருசலேமிலிருந்து வரவில்லை, இவர்களாம் கலிலேயர்கள். ஆகையால் இவர்கள் எருசலேமிலே வந்து இருக்கிறார்கள். இவர்கள் ஃபேமிலி எல்லாம் எங்கே இருக்கிறது? கலிலேயாவிலே இருக்கிறது. ஆண்டவர் எங்கே என்ன சொல்லுகிறார் சொன்னால், பிதாவினுடைய ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது, உங்களுக்கு இருக்கிறது. இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் வருகிறது வரை எருசலேமை விட்டு போகக்கூடாது. 2 நாள் வீட்டை விட்டு போனாலே வீடு என்ன செய்யுது? வீட்டுக்கு போக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருது இல்லையா? இவங்களுக்கு ஆண்டவர் 10 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா கூட ஒருவேளை அவர்களுக்குள்ள ஒரு 10 days மாத்திரம் வெயிட் பண்ணுவோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறோம். அந்த குழுவையும் ஆண்டவர் கொடுக்கல. எருசலேம்ல பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் போன பின்பு தேற்றவாளனை வருகிறார், அவர் வரும்போது உங்களை தேற்றுவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். யோவான் ஸ்நானகன் சொல்லி இருக்கிறார், நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அதையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். சீஷர்களுக்கு ஒன்றும் புதிய செய்தி எல்லாம் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் அவர்களுக்கு உண்டு என்பது தெரியும். ஆனால் அதை பெறுவதற்காக, அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக நீங்கள் எங்கே போகக்கூடாது? கலிலேயாவுக்கு போகக்கூடாது. எல்லாரும் காத்திருங்கள், எருசலேம் விட்டு போகாமல் சொல்லி ஜியோகிராபிக்கலாக டைம் லிமிட் படுத்தி ஆண்டவர் வந்து வேற எந்த குழு கொடுக்காம வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றார். சீஷர்களுக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க, எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப ஆண்டவர் இப்படியே சொல்லி, நீங்க உங்க வீட்டை விட்டு ஒரு 10 நாள் வெளியே போக கூடாது, அப்படி 10 நாள் சொன்னா பரவாயில்ல, நான் சொல்றது வரை வீட்டு போக கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, நான் அமெரிக்காவில் வாழ்றேன், லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட், ஐ ஹாவ் டு மூவ் அரவுண்ட், ஐ ஹாவ் டு ஒர்க் அவுட், whatever you say, I believe, I love you, but I can't wait. Okay? அவர் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தா நம்ம அவருக்கு ஒரு பிரசவம். அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் அனுபவிக்க முடியாததற்கு என்ன காரணம் என்றால், ஆண்டவருடைய பாதபடியிலே காத்திருக்கும் ஒரு பண்பு நமக்கு இருக்குது. அவசரப்பட்டு காலம் தாழ்த்த உடனே நாமே எல்லாவற்றையும் கைப்பட செய்ய ஆரம்பித்து விடுவோம், ஆண்டவர் செய்ய விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, அதிக நாள் காத்திருப்பது
அனுபவிச்சவங்க அழகா சொல்றீங்க இல்லையா? ரொம்ப உண்மைதான். எல்லாருக்கும் நான் அதிக நாள் இழைப்பை என்ன வளர்ப்பண்ணும், மன உளைச்சல வளர்ப்பண்ணும். ஆனா ஆண்டவர் சொல்லார், காத்திருங்கள். ஏன்னா பிதாவின் வாக்குத்தத்தம் என்பது உங்களுடைய காத்திருக்கும் தருணத்தை விட பெரிதானது. நீங்கள் காத்திருக்கக்கூடிய அந்த சமயம், அந்த இடம், அதை விட பெரிதானது பிதாவுடைய வாக்குத்தத்தம். அவர் சொன்னது ஆம் ஆமேன் தான். அவர் கொடுக்கிறேன்னு சொல்ல கொடுப்பார். ஆனா அதுவரை காத்திருப்பது என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன இங்கே நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர். காத்திருங்கள் என்று சொல்றார். அநேக சமயத்திலே நீங்களும் நானும் ஆபிரகாமும் சாராளும் தடுமாறினது போல தடுமாறி இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், எஸ் ஐ பிலீவ், ஆனால் ஆண்டவருக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டும், ஏன்னா அவர் டிலே பண்றார். Sometimes we try to help God, end up with a complete mess. ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது அவர் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தெய்வமே நமக்கு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது மனிதனுடைய வாக்குகளை நம்புவதை விட கடவுளுடைய வாக்கை நம்ப வேண்டும். How much you and I value God's word, God's promises, makes us to wait in the presence of the Lord. The values அதான் முக்கியம். எஸ், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆனால் என்னால் முடியாது. When you say that, you compare that, you cannot do it. Yes, God say, what God says is not more valuable than what you want to do. அதுதான் ஆண்டவர் சொல்றார், எருசலேமில் இருங்க, எங்கேயும் போகாதங்க, டைம் சொல்லல, வெயிட் ஃபார் த ப்ராமிஸ். ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்னது? be patiently wait for the kingdom. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்களை பாடுங்கள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல என்றார். இரண்டாவது காரியம், சீசர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, இந்த காலத்திலா நீர் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று கேட்கிறாங்க. இதுல வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க சூஸ் பண்ணி கேட்கிறாங்க. எந்த ராஜ்யம்? இஸ்ரவேல் ராஜ்யம். திரும்ப கொடுப்பது என்றால் ஏற்கனவே ஒன்று இருக்கிறது, ரைட்? அதைத்தான் திரும்ப கொடுக்க முடியும். இவர்கள் எதிர்க்கிறார்கள், இஸ்ரவேலர்கள் தங்களுடைய நாட்டினுடைய சுய உரிமையை இழந்து விட்டார்கள், இஸ்ரவேலர்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேண்டும், இஸ்ரவேலுக்கு டேவிடிக் லைன்ல ஒரு கிங் வேண்டும், அதை திரும்ப கொண்டு வருகிறாரா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. ஆமா நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லலை, அதை பத்தி பேசவே இல்லை. அதான் என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய சமயத்தையும் வேலையும் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு தேவையே இல்லை. பட் வெயிட் ஃபார் த கிங்டம், வெயிட் ஃபார் த கிங்டம். ஏன்னா இவ்வளவு நாள் 3.5 வருஷம் கூட இருந்திருக்காங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் என்னுடைய ராஜ்யம் வித்தியாசமானது, என்னுடைய தேவனுடைய ராஜ்யம் வித்தியாசமானது, நான் இந்த உலகத்தை போல வித்தியாசமா இல்லை. சீஷர்கள் எல்லாரும் சமாரியா பட்டணத்துக்கு போறாங்க. சமாரியா அந்த பட்டணத்துல இயேசுவை தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துக்கு போய் கேட்க போறாங்க. சமாரியர் சொல்றாங்க, இயேசுவுக்கு இடம் கிடையாது சொன்ன உடனே 2 சீஷர்களுக்கு வந்ததே ஒரு கோபம். அவங்க கேட்கிறாங்க, உமக்கு அதிகாரம் இருக்கிறது, வானத்திலிருந்து லேகியோன் போன்ற பெரிய சேனையை கொண்டு வரோம், அடிச்சு போடும். Right? They can't wait for the kingdom. Their understanding of the kingdom is similar to the kingdom of Rome. ஆனா ஆண்டவர் சொல்ல, இது என்னுடைய ராஜ்யம் கிடையாது, என்னுடைய ராஜ்யம் வித்தியாசமானது. அந்த ராஜ்யத்தை குறித்ததான புரிந்து கொள்ளுதல் இன்னும் இவர்களுக்கு அதிகமா இல்லை. இவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார், ரோமர்களை எல்லாம் வீழ்த்தி விட்டு இயேசு ராஜாவாக வீற்றிருப்பார். அந்த அடிப்படையில் தான் யோவானுடைய தாயார் கேட்கிறார்கள், என்னுடைய பிள்ளை ஒண்ணு வலது புறத்தும் என்னுடைய அடுத்த பிள்ளை இடது புறத்திலையும் இருக்கணும்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு
என்ன கேட்கிறோன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் உங்களுக்கு டைம்லாம் தேவையான அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிளான் எல்லாம் டைம் இயர்லாம் போட்டு கரெக்டாக இருக்கணும். எத்தனை வருஷத்துக்குள்ள நான் படிப்பேன், எத்தனை வருஷத்தில் எனக்கு வேலை கிடைக்கும், எத்தனை வருஷத்தில் எனக்கு கல்யாணம் நடக்கும், எத்தனை வருஷத்தில் பிள்ளை நடக்கும், அப்புறம் எப்போ வீடு, இதெல்லாம் நம்ம டைம் பிரகாரமாக ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். ஆண்டவர் சொல்றது இல்லை. Sometimes we are confused. Why God is not telling? சில சமயம் ஆர்கியூ பண்றோம். ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். நான் எல்லாத்தையும் சொன்னா உங்களால தாங்க முடியாது இல்லையா? நம்ம சின்ன மூளையில தேவனுடைய தட்டங்களை அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நம்ம we cannot take it. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், wait for the kingdom. Wait, patiently wait for the kingdom. அவசரப்படாதீங்க. உங்க மனுஷியத்துல செய்யாதீங்க, உங்க மாம்சத்துல செய்யாதீங்க, இந்த உலகத்தார் போல செய்யாதீங்க. என்னுடைய ராஜ்யம் வித்தியாசமானது, என்னுடைய வழிகள் வித்தியாசமானது, என்னுடைய நேரம் வித்தியாசமானது. So he expected the disciples to wait for the kingdom, wait for the promise, wait for the kingdom. மூன்றாவது கடைசியாக நான் சொல்லக்கூடியது, be patiently wait for the power. அப்போஸ்தலர் 1:8 பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். மூன்றாவது, be patiently wait for the power. அப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவர் இவங்களுள்ள சீஷர்கள்லாம் 2 பேரா 70 பேரை 2 பேரா ஊருக்கு அனுப்பினார். He sent them 2 by 2. போங்க, அங்க தொடுங்க, அற்புதம் பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. He gave the power and they came back to say that they reported to Jesus, the demons obeyed us, we healed, we prophesied. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதுக்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு அந்த பவர் இருந்தது in the name of Jesus. ஆனா அவங்களுக்குள்ள அற்புதங்கள் செய்யும் பவர் இருந்தது, பிரசங்கம் பண்ணக்கூடிய பவர் இருந்தது, காஸ்பலை சொல்லக்கூடிய பவர் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா ஒரே ஒரு பவர் இல்ல, தைரியமா மக்களுக்கு முன்னால நின்னு we are the disciples of Jesus ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. எல்லாம் இருந்தது. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் எத்தனை அதிகாரம்? ஏதோ நான் 7 விட்டது மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் சொல்லிட்டு இருக்கீங்க. How many chapters in the Acts of Apostles? 20? 28. Yes, that's right. Matthew Gospel எவ்வளவு அதிகாரம்? புக் இப்போ முதல்ல இப்போ ஃபர்ஸ்ட் பேஜை திருப்பாதீங்க. I'm just asking, you don't need to test your intelligence. I just ask your memory, that's it. How many chapters in the 28? Yes, Matthew Gospel 28, Acts of Apostles 28. Okay, the Acts of Apostles it is divided into 3 parts. If you நீங்க நல்ல வாஸ்து பார்த்தீங்கன்னா geographically it's divided into 3 parts. The first part is called Jerusalem, chapter 1 to 7, Jerusalem. Then 8 to 12, Judea and Samaria. Then 13 to 28, it is end of the world. That means Rome, until reach out to Rome. Okay, அழகாக லூக்கா அழகாக இந்த புக்கை அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறார். What he say that you have the authority to preach the gospel. Yes, you are my disciples, you stay with me, you cast out demons, everything. Yes, but you don't have the ability to stand up before the people and say that we are the witnesses of Jesus ன்னு சொல்லக்கூடிய அந்த பலன் இல்லை. நமக்கு தெரியும் இதெல்லாம். நம்ம ஏன்னா ஆண்டவர் பிடிக்க வரும்போது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க இல்லையா? ஓகே, எல்லாரும் ஓடி போனாங்க. பேதுரு மறுதலிக்கிறான் இல்லையா? பேதுரு மறுதலிக்கிறான். ஒரு சீடன் அவன் பின்னால், ஆண்டவர் பின்னால் போறாங்க. மார்க்கில் போகும்போது அவனை பிடிக்க வராங்க. அவன் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்வாணமாக ஓடி போனான்.
அந்த அளவிற்கு பயந்து செத்தாங்க. உயிர் தெழுந்த பிறகும் ஆண்டவர் ரூமுக்குள்ள வந்தாரு. எல்லாரும் பயந்தாங்க, இது ஒரு ஆவி என்று நினைச்சாங்க. பட் ஜீசஸ் பீஸ் பீ வித் யூ, ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள்? இதுதான் இவங்களுடைய வீக்னஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது எருசலேம் தொடங்கி யூதேயா சமாரியா உலகமெங்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் எருசலேம் தொடங்கி உலகம் பரியந்தம் நீங்கள் அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொல்லல. உலகம் எங்கும் போய் நீங்க பிசாசுகளை ஓட்டுகள் என்று தெளிவாக சொல்ல, அவர் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். The power to stand up as a witness of Jesus, it is the empowerment of the Holy Spirit. அதற்காக நீங்க என்ன செய்யுங்க, காத்திருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். Three points, just remember that. He asked them to wait for the empowerment of the Holy Spirit. The first, wait for the promise, wait for the kingdom, wait for the power. காத்திருங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அவங்க காத்திருந்தாங்க. அதுதான் பியூட்டிஃபுல். அவங்க காத்திருந்தாங்க. அந்த 10 நாளும் ஆண்டவர் போன பின்பும் காத்திருந்தாங்க. இங்க வாசி பார்த்தா வானத்தை நோக்கி பார்க்கும்போது தேவதூர் எங்க வானத்தை அண்ணாந்துக்கு பார்க்குறீங்க, இப்படி ஆண்டவர் பரமேறின ஆண்டவர் திரும்ப வருவார்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு எல்லாரும் ரூமுக்குள்ள உட்கார்ந்தவங்க. ஆனா 10 நாள் அவர்கள் காத்திருந்தார்கள், ஜெபத்தோடு காத்திருந்தார். அந்த 10வது நாள் முடிவிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். ஆண்டவருக்காக காத்திருப்பது என்பது கடினமானது. Waiting for the Lord, it is not an easy experience. I tell you, it's hard because you challenge yourself, you challenge your ego, you challenge your plan, you challenge your values and customs and culture, everything. The waiting is challenging part. 2 அடி முன்னால ஆண்டவருக்கு நம்புவோம், 3 அடி பின்னால வருவோம், 2 அடி முன்னால போவோம், 1/2 அடி பின்னால வருவோம். This is a challenge. ஆண்டவர் சொன்னார், ஆனா ஏன் இப்போ இவ்வளவு நடக்கல அப்படிங்கிற அந்த கேப் இருக்குல்ல, அதை சஸ்டெயின் பண்றது கடினமானது. But that is an important part of our faith. Whether we like it or not, when we trust God, we have to wait for Him. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். You have to wait. You have to patiently wait because we are not doing anything beyond God's control. We hand over everything to God's hand. தேவன் தம்முடைய கரத்திலே ஒப்புவிப்பதை அவர் கவனமாக பார்த்துக் கொள்ளுகிறார். தேவன் அவருடைய கரத்திலே கொடுத்த நம்முடைய வாழ்வை கவனமாக பார்த்துக் கொள்ளுகிறார். We are not giving our life or trusting any man. We are trusting God. But we wait until He acts. Until He acts. அந்த பொறுமைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். என்ன அந்த பொறுமை, அந்த காலம், அந்த 10 நாள் கழிச்சு நான் இமேஜின் பண்ணேன் சீஷர்கள் என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லி. அப்பாடா 10 நாள்ல முடிஞ்சிட்டு, ரைட், ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா? பட் they didn't know the time period. ஆண்டவர் உனக்கு சொன்ன எந்த வாக்குத்தத்தமும், ஆண்டவர் உனக்கு சொன்ன எந்த ஒரு காரியத்தையும் காலம் தாழ்த்துவதற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் செய்வார். வெயிட், வெயிட். யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் டைம், வாட் இயர், வாட் சீசன், அது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேல கரத்தை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை நடத்துகிறார். காத்திருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எளிமையாக நான் சொல்லலாம், கடினமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வாட் எவர் த வேஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் காட், பட் காட் இஸ் டேக்கிங் ஹிஸ் டைம். யூ ஆர் வெயிட்டிங், 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 பட் யூ கம் டு த பாயிண்ட், ஐ cannot wait anymore. In that point, I think we need the Holy Spirit to empower us to keep on
waiting until God acts. This is a very simple message I tell you from this sermon. Wait until God acts. Wait until God acts. It seems to be not practical to you, but this is the Christian life. If you do something, ask God. God says something, wait until He finishes the job. Close your eyes and let us pray. You are praying for something for a long period of time. You wanted to see it would happen soon. Somehow, it's not happened. You are waiting, waiting, waiting. You come to the point of breaking point. ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. இதற்கு மேலே என்னால் நான் வெயிட் பண்ண முடியாது. இதற்கு மேலே என்னால் இருக்க முடியல. In that moment, God say, wait. Because God will act. God will bless. God will change. God will answer. Trust God. Wait unto the Lord until He acts. Wait patiently, prayerfully, and total commitment, devotion to God. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பல சமயத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம், பொறுமை இழந்திருக்கிறோம். பல சமயத்தில் காத்திருக்கிறோம், ஆனால் இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை என்கிறது துளிர்விடவில்லை. இந்த நாளிலே எங்களோடு கூட பேசினீர் சுவாமி. உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருக்க சொல்கிற நீர். உம்முடைய ராஜ்யம் வருவதற்கு காத்திருக்க சொல்கிற நீர். உம்முடைய வல்லமைக்கு காத்திருக்க சொல்கிற நீர். நீரை ஒரு நாளும் பொய் சொல்கிற தேவன் அல்ல, மனமாற மனுஷனும் அல்ல சுவாமி. நீர் எங்களுடைய ஜெபத்தை கேளும். உம்முடைய வல்ல ஆவியினாலே எங்களை நிரப்பும் சுவாமி. காத்திருக்கும் அனுபவத்தில் இன்னும் ஆழமாக அதிகமாக வளர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.